இந்தியா. அவ்வளவு சீக்கிரம் இந்திய மக்கள் இந்த பிராண்டை மறந்திருக்க வாய்ப்பில்லை. மாருதி சுசுகி, ஹியூண்டே, டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திராவுக்கு அடுத்தபடியா 5வது மிகப்பெரிய கார் நிறுவனமா இந்தியாவில் இருந்தது ஜெனரல் மோட்டார்ஸ் இந்தியா. இப்பவும் ஷெவ்ரலே டவேரா, பீட் மற்றும் டீசல் ராக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற ஷெவ்ரலே க்ரூஸ் போன்ற கார்களை நீங்க சாலைகள்ல பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பாப்புலர் மற்றும் ரிலேபிளான கார்ஸையும் ஜெனரல் மோட்டார்ஸ் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மோட்டார்ஸோட பயணம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா தொடர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். 1928ஆம் ஆண்டிலிருந்தே ஷெவ்ரலே கார்ஸ், ட்ரக்ஸ் மற்றும் பஸ்ஸஸை இந்தியால அசம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. 1952ஆம் ஆண்டு இந்த ஆபரேஷன்ஸை க்ளோஸ் பண்ணாங்க ஜெனரல் மோட்டார்ஸ். பட் இருந்தாலும் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட டைப் வச்சு வாக்ஸ்ஹால் கார்ஸ், ஆலிசன் டிரான்ஸ்மிஷன்ஸ் மற்றும் ஆஃப் ரோட் எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இந்தியால மார்க்கெட் பூம் ஆகிறது தெரிஞ்சு 1994ஆம் ஆண்டு ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸும் ஜெனரல் மோட்டார்ஸும் ஒன்றிணைந்து உருவாக்குன நிறுவனம் தான் ஓபல் மோட்டார்ஸ். அதன் பிறகு அந்த பிராண்டும் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகாதனால 2003ஆம் ஆண்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஜெனரல் மோட்டார்ஸ் சைனீஸ் நிறுவனமான SAIC அப்படிங்கிற நிறுவனத்தோட கான்ட்ராக்ட் வச்சு ஷெவ்ரலே பிராண்டை இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு இந்தியால ஜெனரல் மோட்டார்ஸோட ஜர்னி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் 2012 மற்றும் 13ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஜெனரல் மோட்டார்ஸோட டவுன்ஃபால் தொடங்குனுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணம் ஜெனரல் மோட்டார்ஸ் இந்தியா கிட்ட ஸ்டேபிளான மேனேஜ்மெண்ட் கிடையாது. அவங்க ஆபரேட் பண்ண இந்த 10-12 ஆண்டுகள்லயே கிட்டத்தட்ட 9 CEOக்கள் மாறி இருக்காங்க. இது ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா மாருதி சுசுகில கடந்த 35 ஆண்டுகள்ல வெறும் 5 CEOs தான் மாறி இருக்காங்க. இதனால ஜெனரல் மோட்டார்ஸ் இந்தியாவோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி கேள்விக்குறியானது. டீலர் நெட்வொர்க்ஸும் லோ ப்ராஃபிட்டபிலிட்டி காரணமாக ஒவ்வொன்னா க்ளோஸ் பண்ண தொடங்குறாங்க. ஜெனரல் மோட்டார்ஸும் அவங்களுடைய குளோபல் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் லைனப்பை இந்தியால லான்ச் பண்ணாம அவுட்டேட்டட் பிளாட்ஃபார்ம் மற்றும் கார்ஸை இந்தியால லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா காரணங்களும் ஒன்று சேர்ந்து 2017ஆம் ஆண்டு ஜெனரல் மோட்டார்ஸ் இந்தியாவை விட்டு வெளியேறுவதை அறிவிச்சாங்க. அதன் பிறகு ஜெனரல் மோட்டார்ஸோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அக்வயர் பண்றதுக்கு பல நிறுவனங்கள் போட்டி போட்டது. அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தானது. சைனாவோட கிரேட் வால் மோட்டார்ஸ் அப்படிங்கிறவங்க இந்தியால லான்ச் பண்றதுக்காக அந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை கைப்பற்றினாங்க. பட் இந்தியா சைனாவுக்கு இடையேயான சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு சரியா இல்லாத காரணத்தினால கிரேட் வால் மோட்டார்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே இந்தியாவை விட்டு வெளியேறிட்டாங்க. பட் அந்த கான்ட்ராக்ட் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் வேலிடா இருந்தது. மறுபக்கம் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில மாருதி சுசுகி மற்றும் டாடா நிறுவனங்கள் தங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக புதிய பிளான்ட்ஸ் மற்றும் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸ் ஃபோர்டோடைய எக்ஸிஸ்டிங் பிளான்ட்ஸை அக்வயர் பண்ணாங்க. மாருதி சுசுகி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக 10,000 கோடி ரூபாய் செலவுல புதிய ஃபெசிலிட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரான ஹியூண்டே நிறுவனம் அவங்க பங்குக்கு தங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஜெனரல் மோட்டார்ஸ் மற்றும் கிரேட் வால் மோட்டார்ஸோட ஒப்பந்தம் ரத்தான உடனேயே ஹியூண்டே நிறுவனம் அந்த பிளான்ட்டை அக்வயர் பண்ணி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இப்போ ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டு இருக்காங்க. சமீப காலமா கார் இண்டஸ்ட்ரியில பெரிய பிரச்சனையா இருக்கிறது கார்களோட வெயிட்டிங் பீரியட். மேலும் ஒவ்வொரு பிராண்ட்ஸும் தங்களுடைய போர்ட்போலியோல 10 இருந்து 15 மாடல்கள் வச்சிருக்காங்க. ஹியூண்டே நிறுவனம் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பிராண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி புதிய கார் மாடல்கள் மற்றும் அதிக ப்ரொடக்ஷன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. எது எப்படி இருந்தாலும் ஹியூண்டே இந்தியா இப்போ வரைக்கும் மாருதி சுசுகி அடுத்தபடியா ஆல்ரெடி ஒரு சக்சஸ் ஸ்டோரி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல.